Hi everyone, I am K. Larasan. In this video we are going to see about programs using OR operators. At first we are going to see about arithmetic operators. Okay, so here we will see about arithmetic operators. Okay, see that. So at first we will see about a plus operator. Plus. So இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிளஸ் யூஸ் பண்ணி ரெண்டு வெக்டரை அடிஷன் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இன்னொரு எலிமெண்டோட அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சேவ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். தட் இஸ் ஆட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும். அந்த ஃபைல் நேம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா operator 3 dot okay op3 or script op3 dot r. So here we have multiplying both values, add both values. Okay, so add பண்ணோம்னா என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா so 4 plus 2 6 7 plus 3 10 8 plus 4 12. so அந்த வேல்யூ தான் நம்ம இங்க இருக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே, so வெக்டர்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூஸையும் அது ஆட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுது. so next என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். ஓகே, சப்ட்ராக்ஷன் பண்ணா என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒவ்வொரு வேல்யூ சப்ட்ராக்ட் ஆகி 2 4 4 அப்படிங்கற வேல்யூ வரப்போகுது இப்ப. சோ சேம் ஃபைலை ரன் பண்றேன். see that 2 4 4. ஓகே, சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், வேல்யூ 8 21 and 32 அப்படிங்கற ஒரு வேல்யூ வரணும். ஒவ்வொரு வேல்யூ சீக்வென்ஷியலா ஒவ்வொன்றும் மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது 8 21 32. ஓகே, அந்த வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டிவிஷன் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 2 சம்திங் 3.5 2.5 சம்திங் வரணும். 2.5 கூட வராது, 2.3 சம்திங் வரணும். தென் 2. இப்போ என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணியாச்சு. see that 2.00 2.333 2.00. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல்ல நமக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணியாச்சு. டபுள் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ரிமைண்டர் வரப்போகுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டர்லையும் ரிமைண்டர் வரப்போகுது. ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் இதில் 0, ரெண்டாவது இதில் 1, தென் மூணாவது இதில் 0. ஓகே, ஸோ ரிமைண்டர் வந்து வருது. இப்போ ஒருவேளை நான் வந்து இங்கே 9 வேணாம் 10ன்னு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் எலமெண்ட் 10ஆக இருக்கு. அப்போ இந்த இடத்துல மட்டும் 2 அப்படிங்கிறது வரணும். தட் இஸ் a ரிமைண்டர். ஓகே, ஸோ 0 1 2. ஓகே, ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. தட் இஸ் ஸ்டார். ஐ திங்க் ஸ்டார். ஸோ ஸ்டார் போட்டோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டார் இல்லை, ஆக்சுவலாக ஸ்லாஷ் வந்து கோஷன்ட் வரும். ஓகே, கோஷன்ட் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோஷன்ட் எல்லாத்துக்குமே 2 2 2 தான் வந்திருக்கு. தட் இஸ் 2 times in 4, 3 in 2 times in 7, 4 in 2 times in 10. ஓகே, சப்போஸ் இப்போ இந்த இடத்துல 13 or 12 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3ன்னு அந்த இடத்துல லாஸ்ட் பொசிஷனில் மட்டும் 3ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ see that இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் ஆப்ரேட்டர்
arithmeticல last operator என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். cap. Okay, அந்த cap எப்படி ஒர்க் ஆகுது? That is a power. ஒவ்வொரு எலிமெண்டோட பவரை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, power work இத போட்டுருக்கோம். அப்போ 4 power 2, 7 power 3, 12 power 4 அப்படின்னு வரப்போகுது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு நம்பரா கூட வச்சுக்கலாம். லைக் 2 power 2 அப்படின்னு வர மாதிரி வச்சுக்கலாம். 3 power 3 27, then 4 power 2 power 4. Okay, 2 power 2, 3 power 3, 2 power 4. அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16 வரணும். Okay, see that 4 27 16. Okay, so இந்த மாதிரி தான் இந்த cap work ஆகுது. So that's all about arithmetic operator. Next we will see about next we will see about relational operator. See here. So இப்போ நம்ம இதுல ஒவ்வொரு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது greater than இருக்கா less than இருக்கா v ல இருக்கறத விட, so இது எல்லாமே greater than தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எல்லாமே true 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 அப்படினு வரப்போகுது. Okay, program name relational operator. Relational operator dot r. See, எல்லாத்துலயுமே true 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 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா அடுத்த ஆபரேட்டர் நம்ம வர்க் பண்ணி பார்க்க போறோம். அடுத்த ஆபரேட்டர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா less than symbol போட்டு பார்க்க போறோம். less than symbol போட்டோம்னா என்ன ஆகுது அப்படிங்கறதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ less than symbol நம்ம போட்டோம்னா the same program can be worked with false false false. So அதே operator false 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 னு work ஆயிருக்கு. Okay, so next அடுத்த ஆபரேட்டர் equal to அப்படிங்கறதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போயும் நமக்கு என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா false 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 தான் வரப்போகுது, because எதுவுமே ஈக்குவல் கிடையாது. வேணா நம்ம ஒன்னு பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல 3 னு வேணா சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ ரெண்டாவதுல இருக்கிற வேல்யூ மட்டும் true னு வரப்போகுது. See that false true false. So இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. அடுத்த ஆபரேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா greater than or equal to. greater than or equal to அப்படிங்கற ஆபரேட்டர் போடும்போது எல்லாத்துக்குமே சேம் வேல்யூ, ப்ரீவியஸா என்ன வேல்யூ வந்துச்சோ அதே தான் வரப்போகுது. true true true. Okay, true 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 தான் வரப்போகுது, because இந்த இடத்துல கூட ஈக்குவலா இருக்கு. இப்போ less than or equal to நம்ம போட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே false false னு வரும், except சென்டர்ல இருக்க வேல்யூ தவிர. false true false. Okay, so next வந்து greater than or equal to not equal to. next not equal to போட்டு பார்க்க போறோம். See that true false false. So sorry, true false true. ஏன்னா இங்க இந்த வேல்யூ மட்டும் ஈக்குவலா இருக்கு, ஈக்குவலா இருந்தா false னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், not equal to போட்டதுனால. ஓகே, சோ இது வரைக்கும் ரிலேஷனல் ஆபரேட்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ஆபரேட்டர் நம்ம பார்க்க போறோம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ல and or then லாஜிக்கல் and லாஜிக்கல் or அந்த மாதிரி இருக்கு. எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். லாஜிக்கல் ஆபரேட்டர்
1 second. So because of இந்த ஃபைல் வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் ஆயிருக்கு, அதனால் நமக்கு வந்து எரர் காமிக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆர்னு ஒரு எக்ஸ்டென்ஷனோட நான் போட போகிறேன். ஆல் ஃபைல்ஸ்னு நான் கொடுத்தாச்சு. இப்போ சேம் ஃபைலை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ரன் ஆகும். See here, எல்லாத்துக்குமே ட்ரூன்னு வந்திருக்கு. பிகாஸ் அண்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணும்போது ரெண்டுலையுமே ஈக்குவலாக இருந்துச்சு, தட் இஸ் அ வேல்யூ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஓகே, இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 0 போட்டு பார்ப்போம். 0 போட்டால் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வேல்யூ சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. See that false, ரெண்டு பக்கமுமே நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு வரும். ஏதாவது ஒரு பக்கம் 0வாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே ஆம்பர்சன்ட் போட்டிருக்கனால உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் போட்டு பார்ப்போம். இப்போ எல்லாத்துக்குமே ட்ரூவாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ஆரில் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஆர் ஏதாவது 1 0வாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னா ஆரில் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். தட் இஸ் இந்த பூலியன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த கேட்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வரப்போது ட்ரூன்னு வரணும். ஓகே, ட்ரூன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆர் ரெண்டில் ஏதாவது ஒன்று, இப்போ நான் ரெண்டையுமே 0ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் மட்டும் ஃபால்ஸ்ன்னு வரும். ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் மட்டும் ஃபால்ஸ்னு வந்திருக்கு, மித்த இடத்துலலாம் ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாட். ஸோ இப்போ நாட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இது மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதுமானது தான். இப்போது இந்த இதில் எங்கே 0 வந்திருக்கோ அந்த இடத்த தவிர மித்த இடத்துலலாம் ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கும். See that 0 வந்திருக்க இடத்துல ட்ரூன்னு வந்திருக்கு, மித்த இடத்துலலாம் ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் நாட் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் வரப்போகுது லாஜிக்கல் ஆப்ரேட்டரில். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான், தட் இஸ் அ வேல்யூ ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ட்ரூன்னு வரும். ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல வந்து 0 இருந்தால் கூட நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரப்போகுது. அதே மாதிரி ஆர் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுனாவே ட்ரூ வந்துடும். ரெண்டுமே 0 இருந்தால் மட்டும்தான் ஆரில் ஃபால்ஸ்ன்னு வரும். அந்த நாட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் ட்ரூன்னு வந்துடும், மித்த நம்பர்ஸ் இருந்தால் ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போ அண்ட் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அண்ட் ஆப்ரேஷன் மோரர்லெஸ் இந்த சினாரியோவில் நமக்கு வந்து எக்ஸாக்டாக சேமாக தான் ஒர்க் ஆகும். லைக் நார்மல் சிங்கிள் ஆம்பர்சன்ட் போடுறப்பையும் டபுள் ஆம்பர்சன்ட் போடுறப்பையும் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக ஃபால்ஸ்ன்னு வரும், பிகாஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை, ரெண்டுலையுமே வேறு வேல்யூஸ் இருக்கனால. தென் ஆர் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். we may give 1 and 1 here. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவில் 0 இருந்ததுனால டோட்டலாக என்டையராக நமக்கு 0ன்னு கொடுத்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவில் இந்த இடத்துல நம்ம ஆம்பர்சன்ட் டபுள் ஆம்பர்சன்ட் நம்ம கொடுப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டபுள் ஆம்பர்சன்ட் கொடுக்கும்போதும் ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ இதில் ஏதாவது 1 0வாக இருக்கும்போது டபுள் ஆம்பர்சன்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு ஆயிரும். See that ஃபால்ஸ்ன்னு வந்துருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், மிஸ்லேனியஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம ஒரு இது வச்சுருந்தோம். ஸோ அந்த மிஸ்லேனியஸ் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். அந்த மிஸ்லேனியஸ் ஆப்ரேட்டர்
என்ன மாதிரி இடத்துலலாம் வரும் பார்த்தீங்கன்னா கோலன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த விங்கிற வெக்டாரை எப்படி கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 1:10 அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். தென் print v நம்ம கொடுத்துட்டு இப்போ நாம இந்த இதை ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஆப்ரேட்டர் 1.r script operator 1.r. ஸோ ஐ திங்க் அந்த ஃபைலை வந்து நம்ம கரெக்டாக சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏதோ தப்பு கொடுத்துருக்கோம், தப்பாக விட்டுருக்கோம். இங்கே ஆல் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுப்போம். ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்குது, பரவாயில்ல ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆர் ஸ்கிரிப்ட் ஸோ இந்த மாதிரி இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோலன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை வெக்டராக அசைன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுன்னு ஒரு ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்போஸ் இன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இங்கே இருக்கு. மிஸ் ஆப்ரேட்டர். ஓகே, see that. ஸோ இங்கே ஒரு இது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை நான் வேணால் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். v1 v2 அப்படின்னு 2 ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ 3வது ஆப்ரேட்டரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஒரு இன் அப்படிங்கிறத பர்சன்டேஜுக்குள்ளே நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு மிஸ் ஆப்ரேட்டர் டாட் ஆர் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஆர் script ACRIPT miss operator dot r. see that. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஒரு சின்ன தப்பு விட்டுருக்கேன். அந்த லாஸ்ட் இதில் அடுத்ததில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேல்யூவை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். see ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது ட்ரூ, அதாவது 8 அப்படிங்கிறது வந்து இந்த 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிறதுல இருக்குது, அதனால் ட்ரூன்னு வந்திருக்கு. இந்த 12 அப்படிங்கிறது இல்லாதனால நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். மேட்ரிக்ஸில் வந்து இதுதான் வேல்யூ, n ரோ n காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2,3 பை ரோ ட்ரூன்னு கொடுத்துருக்காங்கன்னா ரோ வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ண போகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கான ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேட்டரை நம்ம டிரான்ஸ்போஸோட இது பண்ணுறோம். இப்போ அடுத்து பிரிண்ட் பண்ணும்போது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் எது, டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எது, அதுக்கப்புறம் அந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். see that first matrix 2, 6, 5, 1, 10, 4. டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் மாற்றி எழுதியிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை இங்கே ஃபர்ஸ்ட் காலமாக எழுதியிருக்காங்க. 2, 6, 5, 1, 10, 4 அப்படின்னு மாற்றி எழுதியாச்சு. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. 2 + 36 + 25. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 65 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதே மாதிரி 2, 6, 5, 1, 10, 4ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 260 + 20. ஸோ டோட்டலாக 82 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்க வேல்யூஸுக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த operators. Thank you. We will see the next video with another topic. Thank you.